8 மணி ஆயிடுச்சு. கிளி 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சிருக்கோம். சரி, நம்ம லட்சணமான கேலண்டரை பார்ப்போம். என்ன டேட்டு போட்டிருக்கேன்னு. என்னது, என் பர்த்டேக்கு இன்னும் 10 days தானா? நான் ஒன்றுமே வாங்கலை. எனக்கு ஒன்றும் கூட தெரியாது. இப்போ என்ன பண்ணுறது? அம்மா கிட்ட சொல்லி எப்படியாச்சும் வாங்கிடணும். மம்மி, ஃபஸ்ட்டு பல்ல விளக்கடி வந்து மம்மி கம்மி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என் பர்த்டே இன்னும் 10 days வருது. நீங்கள் இன்னும் எனக்கு ஒரு காஸ்மெட்டிக்ஸ், ஒரு ட்ரெஸ்ஸஸ் ஒன்று கூட நீங்களுக்கு வாங்கியே தரலையே. என் பர்த்டே இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? அப்படியா? சரி சரி, அப்புறம் வாங்கிப்போம். வின்டர் வெக்கேஷன் வரும்ல, அப்போ வாங்கிப்போம். அவன் பர்த்டேக்கு முன்னாடி வந்துடும். அப்போ வாங்கிப்போம். 28 தானே வருது. அப்போ October 1 தான் அவன் பர்த்டே. அப்போ 28 வருதுன்னா 28 சண்டே தான். அப்போ போய் வாங்கிப்போம். ஓகே, எனக்கு இப்போயே வேணும். இன்னைக்கே வாங்குவோமா ப்ளீஸ்மா? வாங்கம்மா, போவோம். எல்லோரும் போயிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு இப்போ எனக்கு அவங்களுக்கு October 1 அவங்க September 1 ட்ரெஸ் எடுத்துருவாங்க தெரியுமா? இவங்க தான் இருக்கீங்க. எப்படி அவங்ககிட்ட இப்போ ட்ரெஸ் தானே வேணும். ஓகே, நான் இன்னைக்கு மட்டும் நார்மல் ட்ரெஸ் வாங்கி தரேன். அப்புறம் சண்டே நம்ம நல்லா கிராண்டான ட்ரெஸ் வாங்கிப்போம். ஓகே, ஷியோர். பிடிச்சி எப்படியா சாதிச்சுறதே வேலையாக போச்சு. பத்தாடி கடைக்குள்ள வந்தாச்சு. எவ்வளோ பெருசாக இருக்கு. குளிருது ரொம்ப. நான் வேற ஸ்லீவ் ட்ரெஸ்ஸாக தான் போட்டு வந்திருக்கேன். குளிருதே. இப்படி ஏசி போட்டு வைப்பாங்க. அம்மா, இப்படி குளிருது. போய் ட்ரெஸ் எடுப்போம். அங்கே ஒரு ட்ரெஸ் அழகாக இருக்குது பார்க்க. போய் எடுப்புமா? வாங்கம்மா. இந்த பேண்ட் செமையாக நான் போட்டு பார்த்துட்டு வரேன். என்ன போட்டு பார்த்துட்டு வரேன். செம்மையாக இருக்குது. டிசைன் வேறு இங்கே இந்த இடத்துலலாம் போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையாக இருக்குல்ல?